குடும்பத் தலைவன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஏனோ தானோங்கிறது ஒரு குடும்பத் தலைவன் இல்லைங்க. எல்லாம் பிரச்சனைகளையும் இழுத்து புடிச்சு பார்த்துட்டு, தனக்கு ஆசைகள எல்லாத்தையும் நிராசைகளாக வந்து நிராகரிச்சுட்டு, தன்னையே சேக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது தான் ஒரு குடும்பத் தலைவனோட ரோலா இருக்கு வெளிநாடுகள்ல. ஏன் இங்க சரியான உணவுகள் சாப்பிடணும்னு நெனச்சா கூட, ச்சே! நாம சாப்பிட போறோம், நம்ம புள்ளைங்க அங்க சாப்பிட்டுச்சோ, சாப்பிடலையோ அப்படிங்கிற ஒரு व्यசனத்துல வந்துட்டு மாடா உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு வேலைகள் வந்து ஈஸி. இத்தன லட்சம் கட்டிட்டு அங்க போங்க. அங்க போனா லட்ச லட்சமா சம்பாரிக்கலாம். கோடி கோடியா சம்பாரிக்கலாம்னு சொன்னாய்ங்க அப்டின்னா, வந்த கடன இங்க அடைக்க முடியாம, மழை, வெயில், புயல் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வேல பார்க்கணும். ஒரு வேள நீங்க வந்து படிச்சுட்டு நல்ல ஜாப்ல வந்தீங்கன்னா, நல்லபடியா சம்பாரிக்கலாம். படிக்காம, எதுவுமே தெரியாம, வெளி உலகம் தெரியாம வந்து எவனோ சொல்றத நம்பிட்டு, வெளி உலகங்களுக்கு வந்து வேலைக்கு வராதீங்க. அப்படி வேலைக்கு வந்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ, அந்த கஷ்டத்த நீங்க மீள்றதுக்குள்ளயே வந்து உங்க வாழ்க்கையே முடிஞ்சிரும். உங்க இளமையே முடிஞ்சிரும். டிராப்ல தேவையில்லாம மாட்டிக்காதீங்க. வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு கஷ்டம்.